ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஸ்ட் டைம் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்காவான டூரிஸ்ட்டு, அதாவது டூர் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நிறையா லைஃப்பில் ஆசைப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த ஆசையை வந்து எவ்வளோ சிம்பிளாக எப்படி சிறந்த முறையில் அரேஞ்ச் பண்ணி தரது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். எங்கேயா போனால் நம்ம ஃபேமிலியோடு போகிறோமே ஒரு பயம் இருக்கும், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஃபுட்டு எப்படி இருக்கும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற பயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இருக்கும் மனசுக்குள்ளே. கண்டிப்பாக எனக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு சிம்பிளாக ஒருத்தவங்க சூப்பராக நீட்டாக நம்மளோட ஃபேமிலி எப்படி போகணும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஆர்கனைட் பண்ணி அவங்க கரெக்டான ஒரு பொசிஷனில் போய் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூரை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சேஃபாக வீடு வந்து சேரணும் அப்படின்ற வரைக்கும் நம்மளோட டோட்டல் ஷெடியூலும் சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு பேர்சன், அதாவது பிரவீன் என்னோட மாப்பிள்ளை தான். டெல்டா பிளானர் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நடத்திட்டு வராரு. இப்போ அவரே வந்து அவரோட செல்ஃப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பப்ளிக் வந்து நீங்களே வந்து உங்கள் ப்ரொஃபைலை பற்றி உங்களோட ஹாபி பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பிரவீன் கொஞ்சம். ஹாய் ஹலோ வணக்கம், என்னோடய பேர் பிரவீன். நான் டெல்டா பிளானர் அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜ் ஏஜென்சி நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து காலேஜ் படிக்கையிலேருந்து, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கையிலேருந்து இந்த பேக்கேஜ் நடத்திட்டு வரேன். நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னா, காலேஜ் ஹெவி டூர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபேமிலி ட்ரிப் பண்ணுறோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ட்ரிப் பண்ணுறோம், ஹனிமூன் ட்ரிப் பண்ணுறோம், டெவோஷனல் ட்ரிப் பண்ணுறோம், எல்லா ட்ரிப்புமே பண்ணுறோம். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை நடத்திட்டுருக்கேன். நான் என் கம்பெனிக்கு டெல்டா பிளானர் பேர் வச்சது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து, நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரிப் எடுக்கிறது போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம். அதனால் என்னோடய கம்பெனி பேர் வந்து டெல்டா பிளானர் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்காக டெல்டா பிளானர்னால் டெல்டா ரீஜனில் தான் நாங்கள் மெயினாக ட்ரிப் எடுக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் நாங்கள் ட்ரிப் எடுத்து ஓட்டிகிட்டு தான் இருக்கோம். மெயினாக நாங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரிப்பு, காலேஜ் டூர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நிறையா நல்லா எடுத்து பண்ணிகிட்டு இருக்கனால என்னோடய கம்பெனி பேர் நான் டெல்டா பிளானர் அப்படின்னு வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். இது நான் பார்த்தீங்கன்னா, நான் இந்த டூரிஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நான் எப்போ இருந்து பண்ணிட்டேன்னா, நான் ஸ்கூல் படிக்கையிலேருந்து எனக்கு ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுமாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவோம். எனக்குன்னு ஒரு 4 பசங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நாங்கள் வெளியே போவோம், நாங்களாக போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வருவோம். அப்படி பார்க்கையில் இந்தமாதிரி நிறைய கான்டாக்ட் கிடச்சிது தான். இந்த மாதிரி அங்கே மூணார் போகிறோன்னா அங்கே ஒரு கான்டாக்ட்டு, இப்போ வாகமான் போனால் அங்கே ஒரு கான்டாக்ட், கொச்சின் போனால் அங்கே ஒரு கான்டாக்ட்டு, இது கர்நாடகாவில் பெங்களூர் போனால் அங்கே ஒன்று, மைசூர் போனால் ஒன்று. அங்கேயுமே ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு கான்டாக்ட் கிடச்சது தான் எனக்கு. அதை வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து எதாவது வீடியோ இன்ஸ்டாவில் போடுவோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம். அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே போகிறேன், இந்த மாதிரி கான்டாக்ட் கொடு அப்படின்னு கேட்பாங்க. அதை பார்த்துட்டு அதை வச்சு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுமாதிரி பசங்களுக்கு கான்டாக்ட் கொடுத்து பண்ண ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இது பேக்கேஜ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சு காலேஜ் டூர்ஸ் வந்து எடுத்து ஒரு 2.5-3 வருஷமாக பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இதுமாதிரி நான் சின்ன வயசுல, அதாவது நம்ம அந்த காலேஜ் ஸ்கூல்லேருந்து அந்த ட்ராவலில் வந்து கொஞ்சம் இஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சு இந்த காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து பசங்களாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் இந்த அளவுக்கு மாசாக பண்ணிகிட்டு இருக்கோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான். அந்த இப்போ நாங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேக்கேஜ் டூரிஸ்ட் ஏஜென்சிலாம் இருக்காங்க. நாங்கள் ஏன் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு டூர் போகையிலே வந்து எனக்கு எப்படி இருக்கணும், என்னென்ன ஆசை பண்ணோம். இப்போ பஸ் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அங்கே நம்ம போகிற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஏஜென்ட்லாம் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒன்று கேட்போம், நம்ம ஒரு பேக்கேஜில் போவோம், அவங்க நம்மளுக்கு பண்ணி தர மாட்டாங்க. இதை இங்கே நிப்பாட்ட முடியாதுப்பா, அங்கே நிப்பாட்ட முடியாதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில இதுகள்லாம் இருக்கும். அவங்க சொல்கிறது தான் கொஞ்சம் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃப்ரீடமாக போயிட்டு ஃப்ரீடமாக வர முடியாது. ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்ததுனால பசங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஸ்பாட்லேயே அப்படி பண்ணி கொடுத்துரும். உடனே ஆனால் கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணா, கொஞ்சம் டீ சாப்பிட்டு போகலாண்ணா அப்படின்னா உடனே அந்த ஸ்பாட்லேயே நிப்பாட்டி எவ்வளோ நேரம்னா எடுத்துக்கப்பா. இது வந்து நான் பேக்கேஜ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது மட்டும் தான். நம்ம உங்கள் இஷ்டப்படி தான். நீ 10 மணிக்கு அங்கே போகணும், நான் சொல்லிடுவேன். 8 மணிக்கு அங்கே போனால் கரெக்டாக இருக்கா தம்பி அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நீ 6 மணிக்கு போனாலும் நான் அவனை கூப்பிட்டு போயிடுவேன். இதே நீ 10 மணிக்கு போனாலும் நான் அவனை பொறுமையாக கூட கூப்பிட்டு போயிடுவேன். அது மாதிரி நீ இஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களாக முடிவு பண்ணி சொல்கிறது தான் இது நம்ம பேக்கேஜ். அந்தளவுக்கு வந்து உங்களை கம்ஃபர்டபுளாக வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். உங்களை எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு அன்ஃபர்காட்டபிள்ஸ் மெமரிஸ், அதாவது மறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெமரிஸ் க்ரியேட் பண்ணி தருவோம். ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா ஜிப் சஃபாரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீம்லாம் இருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் நம்ம ஒரு டீம்லாம் இருக்காங்க. அந்த டீம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஜீப்லாம் வந்து வேறு மாதிரி ஓட்டி கொடுத்துருவாங்க. அது அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு பக்காவாக நம்மளுக்காக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. கேம்ப் ஃபயர்லேருந்து டிஜேலேருந்து ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதேமாதிரி ஃபுட்டு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஓன் கேட்ரிங் ஃபுட்டே வச்சுருவோம் நாங்கள். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு அங்கே டைனிங்கில் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுட்டே, நீங்கள் எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுட்டே நாங்கள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. மாடரேட்டான ரேட்டு. ரொம்ப நம்ம என்னோட கம்மியாக பண்ணுற டீமும் நிறைய பேர் இருக்காங்க, என்னோட அதிகமாக பண்ணுற டீமும் இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படிலாம் கிடையாது. நான் கொடுக்குறேன்னா இதான் பட்ஜெட்டு, அதை விட கம்மி பண்ணுறேன்னா ஓரளவுக்கு பார்த்து கம்மி பண்ணி பண்ணுவோம். அதுக்குள்ள ரொம்ப மாடரேட்டாக அடிச்சு மட்டமான லெவலுக்குலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். பண்ணோன்னா என்னோட இதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் குவாலிட்டி ஒன்று இருக்குது. அதனால் அந்த பட்ஜெட் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். என்கிட்ட வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே ஆகாது. இந்த டூரில் எந்த கம்ப்ளைண்ட், ஃபுட்டில் கம்ப்ளைண்ட் ஆகாது,
டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. டிராஃபிக் இருக்கும், வண்டி பஞ்சர் ஆகும், அது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ரூம்ஸ் நீட்டாக இருக்கும், ஃபுட்டு கரெக்டாக இருக்கும், சுற்றி பார்க்குற நாங்கள் கரெக்டாக சுற்றி காட்டிடுவோம். அதேமாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் உங்கள்கிட்ட எங்கள் ஸ்டாஃபோட பிஹேவியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்ல முறையில் தான் பேசுவாங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அதான் நார்மலாக ஒரு மாட்ரேட்டாக ஒரு நல்ல பட்ஜெட்டில் 2 நாள் ட்ரிப் போயிட்டு வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரோம். 2 நாள் மட்டும் இல்லை, நீங்கள் ஆல் ஓவர் கேரளா பார்க்கணுனாலும் சரி, நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா பார்க்கணுனாலும் சரி, கர்நாடகா, கோவா எங்கே போனாலும் சரி எல்லாருமும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், பெர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு நாங்கள் இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். இன்டர்நேஷ்னல் டூர் பேக்கேஜஸ்லாம் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அடுத்து துபாய், பாலி, இந்தோனேஷியா, தாய்லாண்டுக்கெலாம் கொஞ்சம் கான்ட்ராக்ட்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் டேரெக்டாக பேசியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணணும். சூப்பர். இப்போ வெளியில் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது இதுன்னு வெளியில் டூரிஸ்ட்லாம் நிறையா பேர் வந்து அப்படி போகிறத பார்த்தா பிரவீன் செம்மையாக இருக்கும். ஆஹா, என் வீட்டில் சொல்லுவாங்க எப்படி இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நாள் போகணும். தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போனாலே பாஷை தெரியாது நமக்கு. இங்கேருந்து போகிறோன்னா எப்படி பேசி அவங்ககிட்டேருந்து நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும் வைக்கணும் அப்படின்னு போகும்போது நம்ம இந்த மாதிரி பிரவீன் மாதிரி ஒரு கைடு, அதாவது ஒரு டூரிஸ்ட் அவங்க பிளானர், அவங்கள வந்துட்டு நம்ம ஏஜென்சி மாதிரி அவங்கள போய் நம்ம ஃபாலோ பண்ணி அவங்கக்கிட்ட போய்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம என்ன நினச்சோமோ அதை அச்சீவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோடது இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக அங்கே ஸ்டே பண்ணுற ரூம்லேருந்து சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாமே அவங்க பொறுப்பாகிடுது, அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? லாஸ்ட் டைம் பிரவீன் சொன்னார், லாஸ்ட் டைம் இப்போ கூட ஒரு 2 days முன்னாடி கேரளா போயிட்டு வந்தேன், அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரோட ஷெடியூலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுவும் கூட எனக்கு ஒரு வீடியோவை காட்டினார். என்னென்னா போயிட்டு இருக்கும்போது வண்டி வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாமே இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, மழைக்காலம் வந்துருச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அது கவனிக்காமல் டிரைவரு அந்த ரோட்டை விட்டு கொஞ்சம் ஓரமாக அவரோட பஸ்ஸை வந்து பார்க் பண்ணிட்டாரு. பார்க் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாகி அந்த செகதி இருக்கும்ல, செகதியில் மாட்டிக்கிட்டு அந்த வண்டியை எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோலாம் எனக்கு காமிச்சார். ஃபஸ்ட்டு அந்த டூரிஸ்ட் பிளான் பண்ணவங்கள பெர்ஃபெக்டாக அந்த ஒரு இடத்துக்கு ஒரு ஆன் டயத்தில் எப்படி ரீச் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டார் பிரவீன். இப்போ வந்துட்டு எங்கே போகணுன்னு எங்களுக்கு தெரியலங்க, ஆனால் நல்ல டூர் போகணும், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சந்தேகத்தோட ஒரு சிலர் வருவாங்க. அந்த சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அதை ரெடி பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருவீங்களா? அதான் நான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது வந்து ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இது என்னோட ட்ரிப்பே கிடையாது, இது உங்களோட ட்ரிப்பு. நீங்கள் வந்து என்ன மாதிரி இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ நேரம் இருக்கணும், இல்லை இங்கேருந்து அங்கே போகலாம், எந்த அளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃப்ரீடமாக விட்டுருவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து நாங்கள் உங்கள்கிட்ட பழகுவோம், அந்த அளவுக்கு நாங்கள் பேசுவோம், எங்களோட பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கும். இந்த ட்ரிப்பை நீங்கள் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். இங்கேருந்து அந்த லொக்கேஷன் போகணும், இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் இன்றைக்கி பார்க்குறோம், இன்றைக்கி நைட் ஸ்டே வந்து கொஞ்சம் ஆலப்புழா எங்கேயா போகணும், ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகம், அது வந்து ட்ராவல் பண்ண முடியாது, டிரைவர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நைட் டைமில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியான வார்த்தையும் எங்கள்கிட்ட இருக்காது. இப்போ ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க, நார்மலாக நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறீங்க, 3 நாள் ஃபுட் எடுத்துக்கிறீங்க, 3 நேரம் ஃபுட் எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு, காலைல மதியம் நைட்டு. இப்போ எனக்கு மதியம் வந்து பிரியாணி ஓகே, நைட்டுக்கு வந்து எனக்கு சப்பாத்தி பரோட்டா இதெல்லாம் வேணாம், அது எனக்கு செட் ஆகாது, நான் வெளியில் நான் நார்மலாக ஏதாவது டீ காஃபி இல்லை ஜூஸ் ஏதாவது இட்லி தோசை ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமே சொல்லிட்டு எனக்கு டின்னர் மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் சொன்னால் கூட போதும், நான் ஃபுட்டை கேன்சல் பண்ணுவேன். அதே மாதிரி காலையில் நீங்கள் ஃபுட் எடுக்காமல் ஒரு பேக்கேஜில் வரீங்க, ஆனால் இங்கே ஃபுட்டு நல்லா இருக்குது, மற்ற காலேஜ் குரூப்லாம் வந்து சாப்பிட்டு போகிறாங்க, நான் நல்லா இருக்கேன், ஹோட்டல் ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்து ஃபுட்டு மட்டும் எனக்கு பண்ணி தரீங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த 1/2 hour நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்த 1/2 hourல இப்போ வந்து பண்ணி கொடுத்துருவோம். நம்ம வர்றதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ எந்த டைம் என்ன வேணும்னாலும் 1 hour பிஃபோராக எது சொன்னாலும் என்னால் ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேக்கேஜில் வரீங்க, ஒரு 2 நாள் டூருக்காக நீங்கள் வரீங்க, என்கிட்ட ஒரு 3200 கொடுத்து ஒரு 2 நாள் டூருக்காக வரேன்னு வச்சுக்கோங்களேன். வர வழியில் வண்டியில் ஏதோ ப்ராப்ளம், வண்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உடனே ஸ்பாட்லேயே வந்து எங்களால் எவ்வளோ குயிக்காக வந்து அடுத்த வண்டி அரேஞ்ச் பண்ணி உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ₹1 கூட வாங்காமல் அதே காசில் உங்களுக்கு ட்ராவலில் வந்து நல்லா வேறு லெவலில் அதே டைமிங்கில் அதே எக்ஸ்பீரியன்ஸோட அதே ஒர்த்தோட அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் கிரியேட் பண்ணி தரதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எங்களை நம்பி வந்துட்டீங்க, நீங்கள் அட்வான்ஸ் போட்டு எங்களை நம்பி வந்துட்டீங்க, எந்த அளவுக்கு நம்பிக்கையோட வீட்டில் வந்தீங்களோ அதே நம்பிக்கையோட உங்கள் வீடு போய் சேர்க்குற வரைக்கும் அது எங்களோட கடமை. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த ஜாப் செய்வோம். அந்த ரிஸ்க் எடுத்து செய்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் கால் பண்ணிங்கன்னா போதும், நான் வந்து நீங்கள் கேரளாவோ கர்நாடகாவோ இல்லை இந்தியாவில் என்ன பிளேஸ் விசிட் பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ இல்லை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா வந்து அதிகமாக போகிறது. ஏன்னா வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இது கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days 3 days பிளானில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸ்க்காக ஒரு ஃப்ரெஷ்க்காக போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகாலாம் அது பக்கத்தில் இருக்குது. இப்போ கேரளாலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
கொச்சின் இருக்குது. வாகமான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் சவாரிலாம் வேறு லெவலில் இருக்கும். வாகமான் அது பக்கத்தில் இல்லுக்கல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைடன் ஜெம்மு யாருக்குமே தெரியாது, வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜிப் சவாரி 1 டே ஜிப் சவாரி பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கேரளாக்குள்ளே. அதாவது மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறையா, ஹிடன் ஜெம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தா தானே வாழ்க்கை. பார்த்தீங்கன்னா வாகமான் இருக்குது, மூணார் இருக்குது. மூணார்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வாரம் பார்க்கலாம். மூணாரில் பார்த்தீங்கன்னா 4 டேரக்ஷன் இருக்குது. கொச்சின் டேரக்ஷன் இருக்குது, தேக்கரி டேரக்ஷன் இருக்குது, மாட்டுப்பிடி டேரக்ஷன் இருக்குது, அப்புறம் கொழுக்குமலை இருக்குது. கொழுக்குமலை பக்கத்தில் காந்தலூர் இருக்குது. நீங்கள் மூணாரே நீங்கள் 1 வாரம் சாலிடாக 1 வாரம் பார்க்கலாம். அந்தளவுக்கு மூணாரில் வந்து விஷயங்கள் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் வந்து மேலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆர்கனைசேஷன் விஷயம் வந்து பண்ணுறது, ஒரு டூரிஸ்ட் பிளான் பண்ணி கொடுக்குறது நல்ல பெரிய விஷயந்தான் அவர் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. ஃப்யூச்சரில் இவரோட பெரிய வீடியோவை நம்ம வெகு விரைவில் சந்திப்போம் அப்படின்றதுல உறுதியாக நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். சரியா, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெஸ்ட் டைம் அஃபிஷியலை வச்சு என்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ.